Dear NEET aspirants, you are watching NEET Cognition channel. Sorry for not uploading videos for a long time due to my personal reason, which I'll upload as a separate video. Hereafter, I'll do upload the videos consistently. So do watch the channel and support my channel. Today, we will start the discussion now. The structure of RBCs, that is red blood corpuscles. நம்ம ஹியூமன் பாடி வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ ஒரு செல்ஃபும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரெட் பிளட் கார்பசல்ஸும் ஒரு டைப் ஆஃப் செல், நம்ம பாடியில் இருக்க ஒரு டைப் ஆஃப் செல். ஸோ ரெட் பிளட் கார்பசல்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அது எங்கே இருக்குது, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை தான் நம்ம இன்றைக்கி சிம்பிள் மெத்தடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இது எங்கே இருக்குன்னா, இட் இஸ் ஃப்ரம் தி நேம் இட் செல்ஃப் யூ கேன் ரிமெம்பர் வெரி ஈஸிலி. கார்பசல்ஸ் மீன்ஸ் செல்ஸ். ரெட் பிளட் கார்பசல்ஸ், இதுக்கு மற்ற நேம்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் ரெட் பிளட் செல்ஸ், எரித்ரோசைட்ஸ் ஆர் எரித்ராய்ட் செல்ஸ். ஓகே, எரித்ரோ மீன்ஸ் ரெட், சைட்ஸ்னா செல்ஸ். ஸோ செல்ஸ் which are red in color you call as erythrocytes. நெக்ஸ்ட் வந்து எரித்ராய்ட் செல்ஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னே இது எங்கே இருக்குன்னா, இட் இஸ் present in the blood. ஸோ டிஃபைன் பிளட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளட்னா என்னென்னு ஒரு ஸ்மால் ரீகேப் பண்ணி பார்ப்போம். பிளட் இஸ் தி ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் தி பாடி. ஸோ ஃப்ளூயிட்னா என்னது, ஃப்ளூயிட் மீன்ஸ் லிக்விட் ஃபார்ம். So blood is the only tissue which is present in the liquid form in the body. So you call it as fluid tissue, fluid connective tissue. In the red blood cells na enga irukku nama body la na, it is present in the blood. So red blood cells are present in the blood. Easier nama nyabam vechukradhukku blood. So this gives the blood the red color. Second term inga parunga, red nyabam irukla. Why the blood is red? Because of red blood corpuscles. So this red blood corpuscles gives blood a red color. இந்த ரெட் கலர் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஏன் ஆர்பிசிஸ் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, டியூ டு தி ஹீமோக்ளோபின். ஓகே, ஹீமோக்ளோபின்ற ப்ரோட்டீன் ஆர்பிசிஸில் இருக்குது. அதில் இருக்க அயன் பார்த்து தான் வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ ஆர்பிசிஸ் என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது. திஸ் இஸ் அ ப்ரோட்டீன் விச் இஸ் present in the ஆர்பிசிஸ். இந்த ஹீமோக்ளோபினை ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம், ஹீம் part and a globin part. The heme part வந்து iron part. Okay, so this iron which is present in the RBC gives blood the red color. So இப்போ நம்ம என்ன பார்த்தோம், other name for first MCQ, other name for red blood corpuscles are erythrocytes and erythroid cells and red blood cells. So why the blood is red in color? Due to red blood corpuscles. And why the red blood corpuscles are red? Because of hemoglobin which is present in the RBCs. In the hemoglobin, your second MCQ, which part will give you red color? The heme part. Okay, so hemoglobin protein la heme part la irukka iron da RBCs red color la irukkiradhukana reason. Blood is the fluid connective tissue. So the fluid na liquid, because the blood oda function enna na, it acts as a transport medium. Okay, for transport of gases, transport of nutrients, minerals, இது மாதிரி blood வந்து transport medium ஆக்ட் பண்ணுது. ஸோ blood acts as the fluid medium in the body. இப்போ blood வந்து ரெண்டு பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். You have a liquid part and a solid part. Okay, ஸோ பிளட்டு நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ரெண்டை டிவைட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் லிக்விட் பார்ட் அண்ட் சாலிட் பார்ட். இந்த லிக்விட் பார்ட் வந்து பிளாஸ்மா. இந்த சாலிட் பார்ட் ஃபார்ம்ஸ் தி செல்லுலார் காம்போனன்ட்ஸ். அதாவது செல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பிளட்டில் இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாலிட் பக்கம் டிவைட் பண்ணிக்கிறோம். மற்றபடி இருக்க ஃப்ளூயிட் பார்ட்டை வந்து நம்ம லிக்விட் பார்ட்டுன்னு டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சாலிட் பார்ட்டில் யூ ஹாவ் 3 types of cells. One is the RBCs, that is the major part of the cell. இருக்கிற செல்ஸ்லேயே நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து RBCs தான். செகண்ட் வந்து you have WBCs or white blood corpuscles, and third you have platelets or thrombocytes. Okay, so bloodல ரெண்டு பார்ட் இருக்கு, liquid part which is the fluid plasma, and solid part you have 3 types of cells. One is the red blood corpuscles, second WBCs, and third platelets. இப்போ இந்த சாலிட் பார்ட்டில் 3 டைப் ஆஃப் செல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ விச் பார்ட் ஆஃப் தி செல்ஸ் ஃபார்ம்ஸ் தி மெஜாரிட்டி இன் சாலிட் பார்ட்? ரெட் பிளட் கார்பசல்ஸ். இப்போ இது ஒரு MCQ. ஓகே, ஸோ எந்த செல்ஸ் வந்து சாலிட் பிளட்டில் மெஜாரிட்டி டைப் ஆஃப் செல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன சூஸ் பண்ணணும்? யூ ஹாவ் டு சூஸ் ரெட் பிளட் கார்பசல்ஸ், பிகாஸ் தி total number of cells
ஓகே, there is an average for men and women. பட் நான் இங்கே வந்து நீட்கான ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன். that is from 5 to 5 million per cubic millimeter of blood. So RBCs ஓட count எவ்வளவுனா average starting from 5 to 5 million to 5.5 million per cubic millimeter of blood. Corpuscles எங்கே பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். they are produced in the bone marrow. so bone marrowன்றது என்னது? you have long bones in the body. okay, for example you can take spinal cord. இப்படி இது வந்து bone வச்சுக்கோங்க. so this is the outer surface of the bone. இது எப்படி இருக்குன்னா திக்கா இருக்கும். சரியா? இப்போ inside the bone what you have is spongy tissue. இருக்கு பார்த்தீங்களா? soft spongy tissue. இதை தான் வந்து marrow of the bone அப்படின்னு சொல்கிறோம். you call as bone marrow. so இது வந்து if you are a non-vegetarian you might have seen in the bones. okay, so இப்போ நீங்கள் வீட்டில் வந்து போன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதும் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நீங்கள் இந்த திக் போனுக்குள்ளே இருக்க porous tissue, that is porous means small holes. இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் கலராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி மேரோ ஆஃப் தி போன், சென்ட்ரல் போர்ஷன் வேர் யூ ஹேவ் சாஃப்ட் டிஷ்யூ. போன்னால யூஸ்வலாக ஹார்டாக இருக்கும் இல்லையா? பட் திஸ் வில் பி கம்பேரிட்டிவ்லி, வெளியே இருக்கிற ஹார்ட்னஸை விட இது வந்து கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி a bit சாஃப்ட். ஸோ இந்த டிஷ்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போன் மேரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போனுக்குள்ளே இருக்க இந்த போன் மேரோ பார்த்து தான் என்ன பண்ணுது? இட் ப்ரொடியூசஸ் RBCs. ஸோ திஸ் ப்ராசஸ் யூ கால் as எரித்ரோபாய்சிஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? எரித்ரோ மீன்ஸ் வாட்? சிந்தசிஸ். ஃபார் தி மீனிங் இந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஸ்டடி with understanding. okay, don't just by heart. so poiesis means synthesis. so synthesis of RBCs you call as erythropoiesis. now it is very easy. poiesis na enadhu? synthesis. ஞாபகம் வச்சுக்கோங்க, you should not forget. so poiesis means synthesis, RBCs erythro RBCs. so erythropoiesis means RBCs. red நால erythro. இப்போ erythropoiesis கொடுத்திருந்தாங்கன்னா என்ன சூஸ் பண்ணனும்? red blood corpuscles. the process of synthesis of RBCs in bone marrow is called erythropoiesis. next, second question, which is called as the cradle of RBCs. இந்த RBCs ஓட பிறப்பிடம் என்ன? cradleனா தொட்டில் சொல்றாங்களே. ஸோ அதனோட பிறப்பிடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா you have to choose bone marrow. RBCs after they are synthesized in the bone marrow they are released into the blood stream. இப்போ என்ன ஆகுது? blood streamல enter ஆகுது red blood cells. இதனோட மெயின் ஃபங்க்ஷன், ரெட் பிளட் செல்ஸ்க்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். பட் நான் இங்கே ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் RBCs இஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். ஸோ இது சொன்னோம் இல்லையா? பிளட் வந்து இட் ஆக்ட்ஸ் as the transport medium. அந்த பிளட்டில் அந்த RBCஸ்லாம் இட் கீப்ஸ் ட்ராவலிங் லைக் ஃப்ளோட்டிங் இன்சைட் தி பிளட். இட் கீப்ஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் part of the body to other part and supplies oxygen and carbon dioxide. for example எங்க வந்து ஆக்சிஜன் கிடைக்குது? லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு என்ன பண்ணுது? ஒரு டிஷ்யூஸ்க்கு போய் சப்ளை பண்ணுது. சேம் வே தி கார்பன் டை ஆக்சைடு, தி மெட்டபாலிக் வேஸ்ட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் தி செல்ஸ் and they are taken to the lungs where they are released into the air. so oxygen and carbon dioxide transport, first function. second function, very important function, this is also an important function. it acts as a buffer means என்னன்னா ஒரு நியூட்ரலைசிங் ஏஜென்ட். இப்போ பிளட் வந்து அசிடிக்கா ஆல்கலைனா? கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா இட் இஸ் ஆல்கலைன். our blood is not acidic, it is alkaline. so the pH of blood என்ன சொல்லுவோம்? it is slightly alkaline in nature. acidity-யை கம்மி பண்ற work யார் பண்றானா? இந்த RBCs தான் பண்ணுது. so it acts as a buffer which neutralizes the pH of the blood. so two important functions of RBCs. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இது பண்ணிட்டு 120 days, the life cycle of RBCs is 120 days. 120 days ஆன உடனே என்ன ஆகுது? it goes to the spleen. there it is get destroyed in the spleen. so 120 days வந்து என்ன ஆகும்? it keeps circulating in the bloodstreamல போயிட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸை பண்ணிகிட்டே இருக்கும். 120 days ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ளீன்ல போய் it gets destroyed. means how? self destruction. okay, so you have to know self destruction. தானே போயிட்டு என்ன ஆகுது? it gets destroyed. இதுக்கு வந்து யார் அப்புறம் என்ன ஆகுது? அங்கே இருக்க macrophages, macrophages என்ன பண்ணும்? they engulf the RBCs. then few parts of the RBCs get recycled and enter the circulation. இப்போ இந்த ஸ்ப்ளீன்ல வந்து இது டெஸ்ட்ராய்ட் ஆகிறதுனால இதுக்கு என்ன சொல்றோம்னா they are called as the graveyard of RBCs. so cradle of RBCs na bone marrow and graveyard means கல்லறை.
there where the RBCs get destroyed or where it ends its life cycle is spleen. So spleen is called as the graveyard of RBCs. After 120 days, 3 important questions: bone marrow, second is erythropoiesis, third lifespan is 120 days, and fourth spleen, graveyard of RBCs. Cell na enna irukum, it will have a cell membrane, and inside the cell you will have, this is the cell membrane. Okay, inside the cell you have cytoplasm. Cytoplasm la nariya organelles irukum, but RBC is a bit different. Okay, the structure, see, this is the shape of RBC. They are small, round, they are small and round in shape. Okay, if you look at the surface like this, இப்போ வந்து இதுக்கு நான் upper surface lower surface னு சொல்ல மாட்டேன். ஒரு RBCs க்கு two sides, like the sides of a coin, you have two sides. அதுல எது மேல எது கீழன்னு கிடையாது, ரெண்டு சைடு இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ரெண்டு சர்ஃபேசஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ if you look at the RBC like this, it will be in round shape. Okay, small round shaped cells. But இப்போ இதை வந்து இப்படி ஹரிசாண்டலாக வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? RBCs வந்து it will not have a flat surface like this. Instead it will have a concave surface. Concave means like this. Okay, so you have a curvature which slopes from the sides towards the center like this. So in the மேல பாத்தீங்கன்னா இப்படியே concavity, same way கீழே என்ன இருக்கோ, the two sides will be like this. You have two concave surfaces like this. அப்ப எத்தனை இருக்கு? ரெண்டு concavity இருக்கு. So this is biconcave in shape. Center is thin, whereas the peripheries you will have thick. The broadened end இருக்குல்ல, so it will have a thick periphery. So இப்போ இதில் பாருங்க, இந்த பிக்சரில் பாருங்க, சென்டர்ல இப்படி இருக்கும். இதே வந்து கிராஸ் செக்ஷன் இப்படி பார்த்தா, இப்படி ஹரிசாண்டலாக வியூ பண்ணால் இந்த ஆர்பிசிஸோட சென்டர் வந்து தின்னாக இருக்கும், பெரிஃபெரிஸ் வந்து திக்காக இருக்கும். ஆர் யூ கேன் கால் திஸ் ஷேப் as dumbbell shape. Dumbbell shape. Cross section of RBCs எப்படி இருக்கும்? Cross section of RBCs see dumbbell shape. Okay, otherwise இப்படி பார்த்து கேட்டா it has got a donut shape. So shape of the RBCs la questions என்னன்னா donut shape, dumbbell shape. Cross section la dumbbell shape. As a whole it will have donut பார்த்திருக்கோம் இல்லையா, cream donuts எப்படி இருக்கு? சென்டர்ல பள்ளமா இருக்கும், சுத்தி வந்து பார்த்தா திக் பெரிஃபெரி, சுத்தி திக்கா இருக்கும். இது வந்து as a whole it has got the இப்படி இருந்தால் இதனோட diameter வந்து 7.8 micron meter, whereas if you cut in cross section இதனோட சென்டருக்கு என்னன்னா 1 micron meter. thickness எவ்வளோ இருக்கும்? இதனோட thickness வந்து 1 micron meter. ரெண்டு பெரிஃபெரிஸ், that is outer side, outer ends என்ன இருக்குன்னா 2 to 2.5 micron meter. இது flat surface, இது வந்து concave surface. இப்போ இது ரெண்டுத்துல எதுக்கு surface area அதிகமாக இருக்கும்? Obviously for the concave surface. So இந்த biconcavity, RBCs ஓட அந்த biconcavity என்ன help பண்ணுதுன்னா, it increases the surface area. So more amount of oxygen and carbon dioxide can be transported. So first reason, the biconcavity வந்து it increases the surface area of the RBCs, so more amount of oxygen and carbon dioxide can be transported. And second, because it is thin in the center, பார்த்தோம்ல thin in the center, peripheries வந்து thicker இருக்கு. இதனால என்ன ஆகுது? oxygen வந்து ஈஸியா, oxygen or carbon dioxide it can easily penetrate in the center portion of the RBCs, so there will be quick exchange, gas exchange ரொம்ப ஈஸியா நடக்கும். So second reason, second advantage of biconcavity, there is a very rapid gas exchange. And third point, it can squeeze through capillaries. நம்மளுக்கு தெரியும் blood vessels என்னென்ன இருக்கு பாடியில? 3 types of blood vessels. You have arteries, veins and capillaries. இப்போ இதில் எது வந்து smallest or the tiniest of blood vessels? capillaries. ஸோ இப்போ இந்த capillaries-குள்ள அது வந்து என்டராய்டு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா RBCs என்ன பண்ணும்? it has to squeeze inside the capillaries. capillaries-குள்ள என்ன ஆகணும்? it has to squeeze inside the smallest blood vessels. அதனால இந்த biconcavity என்ன பண்ணா, it helps the RBCs to squeeze inside the capillaries and give more supply more amount of oxygen and carbon dioxide. So 3 reasons for biconcavity. This is an important MCQ question. It increases the surface area, so it can transport more amount of oxygen and carbon dioxide. Second, it helps in quick gas exchange. Third point, it can squeeze through the capillaries. This is a reason for
biconcavity of the RBCs. So the RBC oda cell membrane ku 3 layer irukku. First is the outer layer, then you have central layer and you have inner layer. Cytoplasm of RBC does not have any organelles because it has to carry oxygen and carbon dioxide. அப்போ என்ன வேணும், நிறைய amount of hemoglobin அதுக்கு வேணும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, எந்த ஆர்கனல்ஸுமே அதுக்கு இல்லாதனால it can hold more amount of hemoglobin, so it can carry out more amount of oxygen and carbon dioxide. அப்போ நியூக்ளியஸ் இருக்கான்னு கேட்டால் no, nucleus is not present in RBCs, means they are anucleated cells without nucleus. So nucleochondria இருக்கனா it does not have mitochondria. So mitochondria இல்லை, அப்போது RBC தான் ஆக்சிஜனை கேரி பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு கொஷின் இருக்குது, தட் இஸ் இது எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜனை RBC அதை எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜன் அதால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ, இட் டஸ் நாட் யூட்டிலைஸ் தி ஆக்சிஜன் விச் இட் கேரிஸ். It utilizes glycolytic pathway for ATP production. Mitochondria இல்லாதனால என்ன ஆகுது, சைட்டோபிளாசம்ல இருக்க glycolytic enzymes வச்சு ATP production நடக்குது RBC. சைட்டோபிளாசம்ல அப்போ என்ன இருக்குன்னா, there is a large amount of hemoglobin. Next சைட்டோபிளாசம்ல என்ன இருக்கு, it has got enzymes, that is carbonic anhydrase and glycolytic enzymes. இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபார் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். நம்ம படிச்சிருப்பீங்க நீங்கள், கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். செகண்ட் என்சைம் இஸ் கிளைகோலைட்டிக் என்சைம் விச் ஹெல்ப்ஸ் தி RBC டு ப்ரொடியூஸ் ATP. ஸோ செல்லுக்குள்ளே பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெண்டு, the anucleated செல்னு கேட்டால் RBC, the cell which do not have mitochondria is RBC. So how does the ATP is produced? It is produced by glycolytic enzymes which is present in the cytoplasm of RBCs. அப்போ RBCயோட சைட்டோபிளாசமில் இருக்கிற நிறைய அமௌண்ட்டில் என்ன இருக்குன்னா, it contains hemoglobin, a protein. Heme is the iron part and globin is the protein part. Okay. Next, what are the enzymes? Two enzymes present in RBC, carbonic anhydrase and glycolytic enzymes. That's all. I hope you understand the structure of RBCs very well. Hope this is useful and thank you for watching NEET Cognition.